ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ சாஃப்ட்வேரில் எப்படி லீவ் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபஸ்ட்டு கூகுள் போய்ட்டு DOPIT 2.1 டைப் பண்ணிக்கோங்க. ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே நம்ம இந்தியா போஸ்ட் வெப்சைட்டாக தான் இருக்கும். உங்களோட எம்ப்ளாயி ஐடி தான் வந்து யூசர் நேம். எல்லாருக்கும் ஒரு 8 டிஜிட் நம்பர் இருக்கும்ல, 3050 ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி நம்பர். தென் பாஸ்வேர்ட் வந்து ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறதுக்கு DOP@1234. உங்கள் டிவிஷனுக்கு மாறுதான்னு தெரில, காமனாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதை வச்சுட்டு நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டை. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக அதே பாஸ்வேர்ட்லேயே லாகின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணும்போதும் நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்து OTP வரும். அதை வச்சு தான் வந்து உள்ளே லாகின் பண்ண முடியும். முடிஞ்சளவு உங்களோட ஆஃபீஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் வீட்டில் லேப்டாப் இருந்ததுன்னா லேப்டாப்பில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் வந்து போட்டுக்கோங்க. இப்போது நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இது ரொம்ப கிளியராக அந்த ஆப்ஸ் தெரியாது. ஏன்னா இது டிசைன் பண்ணியிருக்கிற மாடல் வந்து டெஸ்க்டாப் மாடல் அப்படிங்கிறதுனால. ஸோ கீழே வந்து கார்னரில் ரொம்ப குட்டியாக செல்ஃப் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லீவ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபஸ்ட் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே நிறையா லீவ்ஸ் ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து பேலன்ஸ் கொஞ்சம் நிறையா வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். இல்லைன்னா எப்போயுமே ஃபஸ்ட்டே காலி பண்ணிவிடுவேன். ஸோ இதில் போய்ட்டு அப்ளை லீவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே நிறையா டீட்டெயில்ஸ் வரும். நான் எல்லாத்தையும் க்ராப் பண்ணி உங்களுக்கு இதை மட்டும் காமிச்சிருக்கேன். இதில் போஸ்ட் ஃபேக்டோ அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எமர்ஜென்சியாக லீவ் எடுத்துட்டீங்க, அப்ளை பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதான் அந்த போஸ்ட் ஃபேக்டோ. கரண்ட் லீவ் வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி எடுக்க போகிறீங்க இல்லை நாளைக்கு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து அப்ளை பண்ணிக்கிறதுக்கு. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லீவ் வந்து உங்களுக்கு தெரியும், லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, முந்திலாம் நம்ம லீவ் போட்டால் சண்டேஸ் அண்ட் ஹாலிடே ஊடால ஏதாவது இருந்தால் அதுவுமே வந்து நம்மளோட லீவில் வந்து கணக்காகும்ல. இதில் வந்து அந்த மாதிரி வந்து நம்மளால் மைனஸ் பண்ணிக்க முடியும் லீவை. பட் சப்டிவிஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் அதை சூஸ் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குதுன்னு. நான் கிளிக் பண்ணும்போது அது வந்து கம்மி ஆகுது. லைக் 1 வீக் நான் லீவ் அப்ளை பண்ணுறேன். அதில் சண்டே வந்து இன்பிட்வீன் இருக்குது அப்படின்னா அந்த ஹாலிடே சண்டே வந்து எனக்கு பெய்ட் லீவில் ஆட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா ஹாலிடேவை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன் அப்படின்னா லீவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 7லேருந்து 6 ஆகிடுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இன்பிட்வீன் ஹாலிடேஸ் வருது அப்படின்னா நம்மளுக்கு அதுவுமே வந்து நம்மளோட பெய்ட் லீவில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மைனஸ் ஆகாது. அதாவது சனிக்கிழமை வரையும் நீங்கள் வேலைக்கு வந்து திங்கக்கிழமையிலேருந்து லீவ் போட்டால் சண்டே சேலரி வரும். இல்லை சனிக்கிழமை லீவ் எடுத்துகிட்டு மண்டே வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சண்டே சேலரி வந்துடும். இன்கேஸ் நீங்கள் மண்டேவும் லீவ் எடுக்கிறீங்க, சாட்டர்டேவும் லீவ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்பிட்வீன் சண்டேவும் ஆட் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். தென் வந்து அப்ரூவ் ஆன லீவையும் இல்லை அப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள லீவையும் நம்மளால் கேன்சல் பண்ணிக்க முடியும். லைக் இப்போ அக்டோபரில் வந்து நான் 2 நாள் லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் 15th அப்ளை பண்ணிட்டேன். திடீர்னு வந்து எனக்கு இந்த வீக் என்ன தோணுதுன்னா, இல்லை எனக்கு போகணும்னு விருப்பம் இல்லை லீவ் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுன்னா இந்த ஆப்ஷனை வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து பிஃபோர் அப்ரூவல் தான். இப்போ இன்கேஸ் இதை வந்து நாளைக்கோ நாளைனோ அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு போக வேணாம்னு தோணுச்சுனாலும் இதை நான் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஆப்ஷன்ஸு. ஆஃப்டர் அப்ரூவல் நான் எதுவும் இதுவரையும் வித்ட்ரா கொடுத்ததில்லை. ஸோ நோ ரெக்கார்ட்ஸ்ன்னு தான் வரும். ஆனால் நேற்று எனக்கு 18th நான் வந்து லீவ் போட்டிருந்தேன். பட் அது வந்து இன்னும் அப்ரூவ் ஆகலை. ஆனால் நான் ஆஃபீஸ்க்கும் வரல. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ரூவ் ஆகலைன்னு நினச்சிட்டு ஆஃபீஸ் வந்துடுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அந்த ஆப்ஷன் வந்து காமிக்காது இன்கேஸ் நீங்கள் லீவ் அப்ரூவ் ஆகி ஆஃபீஸ் வந்துட்டீங்க அப்படின்னா. அண்ட் இனிமேல் வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு இல்லை. பிகாஸ் நம்ம இதிலேயே வந்து பேலன்ஸு, நம்ம எப்போ லீவ் எடுக்கிறோம், என்னென்ன இன்றைக்கி லீவ் எடுத்திருக்கோம் எல்லாமே வந்துடுது. ஸோ யாரெல்லாம் லீவு, நம்ம அப்ளை பண்ணுற அன்றைக்கி யாரெல்லாம் லீவு அதையுமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. சப்ஸ்டியூட் வந்து இப்போ உங்களுக்கு OAS வந்து டிமாண்ட் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் லீவ் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கா, யாருக்கெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்ரூவ் ஆன லீவ் மட்டும்தான் வந்து ஸ்டாஃப் லீவ் ஆன் டுடேயில் வந்து காமிக்கும். அப்ரூவ் ஆகாத லீவ்ஸ் வந்து காமிக்காது. யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். தென் வந்து லீவ் ரிப்போர்ட். லீவ் ரிப்போர்ட் வந்து 2024லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எடுத்த இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து எடுக்க முடியல. 2025 ஜூன் ஜூலைலேருந்துலாம் வந்து கரெக்டாகவே இருக்குது நம்ம எடுத்த லீவ்லாம்.
நான் இதில் 2025 தான் காமிச்சிருக்கேன். நான் அவ்வளோவா எடுக்கல, 2 நாள் கிட்ட தான் எடுத்திருப்பேன் லீவு. நிறைய டைம் ரிப்பீட்டடாக காமிக்கிறது வந்து ஒன்று பெண்டிங்னு வந்திருக்கும், இல்லை நான் வித்ட்ரா பண்ணி திரும்ப அப்ளை பண்ணியிருப்பேன். ஏன்னா சப்ஸ்டியூட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. சில நேரம் சப்ஸ்டியூட் அவைலபிளாக இருப்பாங்க, சில நேரம் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இல்லை நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் இது பண்ணியிருப்பேன். அதனால் நான் கேன்சல் பண்ணி திரும்ப வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து லீவ் ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலாம். தென் ஹாலிடே கேலண்டரில் என்னென்னைக்கு லீவு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறது இதெல்லாம் பார்த்துக்கலாம். தென் நம்மளோட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் இருக்கும். இதில் ஏதாவது ராங் இருந்தாலோ, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் ஏதாவது ராங்காக இருந்தாலோ நம்ம வந்து இதிலேயே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சில இது கரெக்ஷன் ரெக்வெஸ்ட்டுக்கும் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இனிமேல் ட்ரான்ஸ்ஃபருக்கெல்லாம் இதிலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் லாக் அவுட் வந்து கார்னரில் இருக்கும், அதை வச்சு லாக் அவுட் பண்ணிவிட்டு லாக் அவுட் ஆகிடும், இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே லாக் அவுட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். until then டாட்டா பை பை, see you all.